வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விதையிலிருந்து முருங்கை மரம் எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டயாலஸ் வெதருக்கு கண்டிப்பாக முருங்கை மரம் நல்லா வளரும். இங்கே பாருங்கள், என்னோடய முருங்கை மரம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போது நம்ம இந்த முருங்கை மரம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி தரமான ஒரு விதையை எடுத்துக்கணும். இந்த விதை எப்படி இருக்கணும்னா நல்ல குண்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா முத்தின விதைன்னு அர்த்தம். அந்த விதையிலேருந்து மேலே அந்த வெள்ளை பகுதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா எடுத்துடணும். விதைகள் எப்பயும் புதிய விதையாக இருக்கணும். அப்போ தான் நல்ல முளைக்கும் திறன் அதிகமாக இருக்கும் அந்த விதைகளுக்கு. பழைய விதை 2 வருஷத்து 3 வருஷத்து விதைகளை நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து நீங்கள் போட்டாலுமே அது முளைச்சி வராது. முளைச்சி வந்த செடியாக இருந்தாலுமே அந்த செடி நல்லா ஸ்ட்ராங்காக வளராது. இந்த விதையை இப்போது டம்ளரில் போட்டு ஒரு ஓரத்தில் வச்சிடுறோம். 2 நாள் ஊறட்டும் ரூம் டெம்பரேச்சரில். இப்போது இந்த விதைகள் நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம இந்த விதைகளை ஒரு பாட்டிங் மிக்ஸு இருக்கிற கப்பை எடுத்துக்கிறோம். இந்த கப்பு நல்ல ஓட்டைகளாக நிறைந்ததாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி வெளியில் வரும். இல்லைன்னா தண்ணி உள்ளே தேங்கிடுச்சுன்னா விதைகள் முளைச்சி வராது. இப்போது இந்த விதையை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து 1லேருந்து 2 கணம் ஆழத்துக்கு நம்ம ஓட்டை போட்டு நம்ம அந்த விதையை வைக்க போகிறோம். அதற்கு மேலே நீங்கள் இன்னும் ஆழத்தில் வச்சிங்கன்னா விதைகள் முளைச்சி வெளியில் வராது. விதையை மண் போட்டு மூடிட்டு இப்போது இந்த டம்ளரில் இருக்க தண்ணியை அந்த மண்ணில் ஊற்ற போகிறேன். இப்போது இது டைமில் தண்ணி நம்ம ஊற்றுறதுனால இந்த மண் ஏற்கனவே ட்ரையாக இருக்கிறதுனால இந்த தண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஊற்றுறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்தீங்கனாலே போதும், செடி முளைத்து வரும். இங்கே பாருங்கள், 15 நாளுக்கு பிறகு இந்த செடி எவ்வளோ அழகாக முளைச்சி வந்துச்சு பாருங்கள். எப்பையும் விதைகள் 5லேருந்து 10 நாளைக்குள்ளார சின்னதாக ஒரு முளை வெளியில் கண்டிப்பாக தெரியும். அப்புறம் வளர ஆரம்பிச்சிடும் கடகடன்னு. இப்போது 1 மாதத்தில் இந்த முருங்கை மரம் ஒரு சின்ன செடியாக இருக்கும். 3 மாதத்தில் பெரிய உயரமான செடியாகும். 6 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக இலைகள் எல்லாம் பறிக்கலாம். 6லேருந்து 8 மாதத்தில் காய்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 1 மாதத்தில் என்னோடய செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த கணுவில் பாருங்கள் கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? நல்ல உயரமான செடியாகிடுச்சு. இப்போது செடிகள் வளர வளர நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு குச்சி வச்சு கட்டணும். இப்போது இந்த செடியை ஒரு 5 கேலன் தொட்டியில் நம்ம மாற்றிடுறோம். இந்த செடியை நான் எப்படி வச்சு வளர்த்தேன்றதை ஒரு பிக்சரில் காமிச்சிருக்கேன். இது என்னோடய பழைய பிக்சர் இது. இப்போ இந்த செடிகள் தான் இப்போ மரமாக ஆயிடுச்சு. நீங்கள் இப்போயும் இந்த விதைகள் மூலம் கண்டிப்பாக முருங்கை செடியை வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா கடைகள்லேயும் நர்சரியில் எல்லா இடத்துலையுமே முருங்கை செடி இருக்குது. நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கனாலுமே சீக்கிரமாக உங்களுக்கு கடகடன் வளர்ந்து உங்களுக்கு கீரைகள் காய்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சீசனுக்கு இந்த முருங்கை செடிகளை நம்ம ஒரு 5 கேலன் தொட்டியில் இப்போ மாற்றிட்டு பேட்டியோடியிலே வச்சுக்கோங்க. குச்சி வச்சு நல்லா கட்டிட்டு, ஏன்னா இங்கே விண்டெல்லாம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உடஞ்சிடும். ஒரு கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துட்ட பிறகு அதை நல்ல வெயில், முழு வெயில் எங்கே வருதோ அந்த இடத்துல வையுங்க. கடன்னு வளர்ந்துடும் நம்மளோட முருங்கை மரம். முருங்கை மரத்துக்கு பராமரிப்புன்றது ரொம்ப கம்மி தான். இப்போது இதில் பார்த்திங்கன்னா புழுக்கள் தொல்லை வரும். கண்டிப்பாக கேட்டர்பில்லர்ஸ் வரும். அப்போது இலைகள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும். அப்போது நீங்கள் அதை பார்த்த உடனே அதுக்கு நீம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பூண்டு மிளகாய் 2த்தையும் அரைச்சி அதை நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த புழுக்கள்லாம் இறந்துடும். இதில் வேறு எந்த தொல்லைகளும் பெருசாக வராது. இதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் எரு கொடுத்துட்டு நல்லா தண்ணி கொடுத்து வந்தீங்கனாலே போதும். பூக்கள் பூக்கும் சமயத்தில் நம்ம இந்த மரத்தோட வேர் பகுதியில் பெருங்காயத்தூள் மற்றும் வாழைப்பழத்தூளெல்லாம் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே பூக்கள்லாம் காய்களாக மாறிடும். உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.